வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமது ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, மனித வாழ்க்கை என்பது ஒரு ஆரோக்கியமான நிலையில் ஆனந்தமான உணர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எங்கு தொடங்க வேண்டும், எங்கு முடிய வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் அது ஆரோக்கியத்தில் தொடங்கி ஆனந்தத்தில் முடிய வேண்டும். இங்கு இந்த சமுதாயத்தை பார்க்கும் பொழுது தொடக்கமே அங்கு பெரிய சிக்கலாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தை தொடங்கிவிட்டான் மனிதன். பயணத்தில் அவன் நடந்து கொண்டிருக்கிறான். சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், நின்ற இடத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள், நின்ற இடத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியுமா? முடியாது. எதை சொல்கிறோம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன என்று சொன்னால், அந்த தொடக்கமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பதிலேயே மனிதன் முழுமை பெறவில்லையே. அப்புறம் எப்படி அடுத்த பயணத்தை தொடர முடியும்? அப்ப மகரிஷி இந்த யோக வாழ்க்கை கொடுத்த உடனே முதல்ல அவரு என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, உடல் ஆரோக்கியம், 2வது மன ஆரோக்கியம், 3வது சமுதாய ஆரோக்கியம். அதுக்கப்புறம்தான் எங்க போனார்? பிரம்மஞானத்துக்கு போனார். 3மே ஆரோக்கியம்தான். நம்ம யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுவோம். உடலும் உயிரும் இணையும் யோகம், உயிரும் மனமும் இணையும் யோகம், நாமும் சமுதாயமும் இணையும் யோகம் அப்படின்னு சொல்றோம். என்ன யோகம்? அது என்ன? அதுல யோகம்னா என்ன? இன்னைக்கு யோகம்ங்கிற வார்த்தை எங்கெங்கோ எப்படியோ படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஜோதிட துறையிலே இந்த யோகம் என்பது, அந்த வார்த்தை படும் பாடை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. அதற்கு ஏகப்பட்ட பேர் வச்சு இந்த யோகம், அந்த யோகம், அந்த யோகம் என்றெல்லாம் பேர் வச்சு, அந்த யோகம் எனக்கு எப்பொழுது வரும், என்ன கொடுக்கும், என்ன கிடைக்கும், இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் உண்மை என்று பார்த்தால் யோகம் என்பது அது அல்ல. அங்கு பயன்படுத்தக்கூடிய, அங்கு கிடைக்கக்கூடிய யோகம் அத்துணையும் யோகத்தின் இறுதி நிலையில் அவயோகத்தை கொடுத்தே தீரும் என்பதை முதிர்ந்த ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது கடைசியில கொடுக்கறது இருக்கட்டும், இப்ப எனக்கு யோகம் இருக்கட்டும், நான் அனுபவிக்கிறேன்றாங்க. ஆனால் உண்மையான யோகத்தை புரிந்து கொண்டவன் அந்த யோகம் இருக்கும் காலத்தில் அவயோகமாக மாறாமல் அந்த யோகத்தை எப்படி வாழ்வது என்பதை அறிந்து கொள்வான். இதைத்தான் வேதாத்திரியத்தின் மூலமாக, தத்துவத்தின் மூலமாக ஜோதிட துறைக்கு நான் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஒரு முயற்சி தான். அதாவது அந்த உண்மை தத்துவம் நீக்கப்பட்ட ஜோதிடமாக இருக்கிறது, உண்மை தத்துவம் நீக்கப்பட்ட மருத்துவமாக இருக்கிறது. அவை இரண்டிலும் இதை கொண்டு போய் இணைப்பது யார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை இணைப்பதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் அதை இணைக்க முடியாது. இது சமுதாயத்துக்காக இந்த இணைப்பை நாம் செய்துவிட்டு நாம் மரணித்து விட வேண்டும், பிற்கால சமுதாயமாவது நன்றாக இருக்கிற
வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பவர்கள் தான் இந்த இணைப்பை செய்ய முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இருப்பவர்களால் தான் அதை செய்ய முடியும். பெரும்பாலும் அப்படி இல்லை. தத்துவத்தையே இப்பொழுது வியாபாரமாக மாற்றக்கூடிய ஒரு இடம் அல்லவா? ஆக இந்த யோகம் என்பது என்ன என்று சொன்னால், இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் அதான் முதல் யோகம். மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம். அப்ப இந்த ஆரோக்கியம் என்பதுலதான் மகரிஷி நமது பயிற்சிகளையே என்ன பண்ணியிருக்காரு, தொடக்கி வடிவமைத்து இருக்கின்றார். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம், அந்த முதல் யோகத்திலே ஆரோக்கியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆரோக்கியம் என்றாலே உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியம் என்று பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நோய் என்று சொன்னால் உடலில் இருப்பது மட்டும்தான் நோயா? இல்லையே. மனநோயாளிகள் என்று மனநோயாளிகளை நாம் எப்படி பார்த்து விட்டோம் என்று சொன்னால், அந்த சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க மட்டும்தான் மனநோயாளிகள் என்று பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். உண்மையாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அனைத்து பெரும்பாலானோர் மனநோயாளிகளே. அப்படிதான் இருக்கிறோம். அப்ப மனநோய் நோய் என்று நாம் பார்க்காமல் இருந்து விட்டோம். இன்னும் ஒரு பெரிய ரகசியம், அடிப்படை ரகசியம் என்ன என்று சொன்னால், எந்த நோயை நோயாக பார்க்கவில்லையோ, எந்த மனநோயை நோய் என்று நாம் புரிந்து கொள்ளவில்லையோ, அதுதான் உடல் நோயாக மாறுகிறது என்பது எப்பொழுது இந்த சமுதாயத்துக்கு புரிய போகிறது? இப்பொழுதுதான் அதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ விஞ்ஞானிகள். மருத்துவ விஞ்ஞானிகள் உடலில்தான் நோய் தோன்றுகிறது, உடலில்தான் அது தேங்கி இருக்கிறது, உடலில் இருந்து அதை குணப்படுத்துவதில்லை, அதை வெளிப்படுத்தாமல் அதை ஒரு இடத்தில் அமைக்கி வைப்பது. இந்த நிலையில்தான் இவ்வளவு காலமாக போய்கொண்டிருந்தது இந்த மருத்துவம், விஞ்ஞான மருத்துவம். இப்ப என்ன சொல்றாங்க, உடலில் தான் தோன்றி உடலில் இருக்கிறது என்பதை தேடுவதற்காக பெரிய பெரிய கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது அந்த கருவிகள் அனைத்து ஆய்வுகளையும் செய்து விட்டோம். இந்த நோய்க்கான காரணம் என்ன என்றை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்ற நிலைக்கு சமீப காலமாக வந்து விட்டார்கள். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதற்கு ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பெயர் என்று சொன்னால், நாம் எல்லா ஆய்வுகளிலும் நன்றாக இருக்கிறது, ஆனால் நோய் இருக்கிறது என்று சொன்னால் அது சைக்கோசோமாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பேர் வச்சிட்டாங்க. அப்ப என்ன, அது என்ன சொல்ல வர்றாங்க, இது மனம் சார்ந்த நோய் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்பா, நீங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்த அத்துணை நோய்களும் அங்கிருந்துதான் வந்தது என்பது தெரியவில்லையே, மூலம் தெரியவில்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தின் அடிப்படைகள் தத்துவம் போட்டிருக்கோம், தலைப்பு போட்டிருக்கோம். அடிப்படை ஆரோக்கியம் தெரியல, அடிப்படை ஆரோக்கியம். அப்ப மன ஆரோக்கியம் கெட்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். சார் இல்லையே சார், உடல் ஆரோக்கியம் கெட்டாலும் மன ஆரோக்கியம் கெட்டு போகுதே. ஆமா, உடல் ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் மன ஆரோக்கியம் கெட்டுவிடும். இதுல எது முதல், எது பிரைமரி, எது செகண்டரி பார்க்கணும் இல்லையா? உடல் ஆரோக்கியம் கெட்டு மன ஆரோக்கியம் கெடுவது என்பது செகண்டரி. பிரைமரி எது என்று சொன்னால், மன ஆரோக்கியம் கெட்டு உடல் ஆரோக்கியம் கெடுவதுதான் பிரைமரி. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சான்னு கேட்கக்கூடிய கதை தான். கோழியிலிருந்து முட்டை வர்றது தெரியுது, அந்த கோழி எங்க இருந்து வந்துச்சுன்னா முட்டையிலிருந்து தான் வந்திருக்கும். அப்ப முதல்ல ஒரு கரு உண்டாகி அந்த கருவிலிருந்து தான் ஒரு கோழி, அதன் பிறகுதான் இது. அதே போல மனதிலிருந்து தான் உடலுக்கு முதலில் நோய். அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் கெட்ட பிறகு அது கவலையாகவும் மற்ற உணர்வுகளாகவும் வரும்போது மன ஆரோக்கியம் கெடுது. ஆனால் அடிப்படை என்ன, முதல்ல அந்த மனம் கெட்டதனால்தான் இது கெட்டது.
நாம இப்போ தமிழானந்த யோகத்துல இவ்வளவு காலமாக நம்ம என்ன சொல்லி கொண்டு வருகிறோம்? ஆரோக்கியத்தின் அடிப்படை அப்படின்னு சொன்னா அதற்கு 2 தான் காரணம் என்று சொல்லுவோம். இந்த 2ம் சரியாக இருந்தால் ஆரோக்கியம் வந்துவிடும் என்று சொல்லுவோம். அதற்கு என்ன சொல்லுவோம் என்று சொல்ல, உணவும் உணர்வும் இந்த 2ம் சரியாக இருந்தால் ஆரோக்கியம் வந்துவிடும். ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வந்துவிடும் இல்லை, ஆரோக்கியம் வந்துவிடும் சொல்ல, ஆரோக்கியம் நமக்கு உணரப்படும். ஆரோக்கியம் எங்க இருந்தோ வர்றதில்லை, ஆரோக்கிய கேடு நீங்கும். இந்த உணவும் உணர்வும் சரியாக இருந்தால் ஆரோக்கியம் கெடாது. உணவும் உணர்வும் சரியாக இருந்தால் ஆரோக்கிய கேடிலிருந்து சீராகி ஆரோக்கியத்துக்கு வந்து விடுவோம். அவ்வளவுதான். ஒண்ணு முதல்ல கெடாம பார்த்துக்கணும், இன்னொன்னு கெட்டதுல இருந்து வெளியில வரணும். இவ்வளவுதான். நீங்க 2 ஒழுக்க பண்பாட்டை தூக்கி இங்க போட்டீங்கன்னாலும் பொருந்தும். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்காதே, அப்ப கெடுக்காதே. இது முதல். அடுத்தது, அது என்னால் முடிந்த துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த துன்பத்தை போக்கு 2வது. அவ்வளவுதான். அப்ப ஆரோக்கியத்தை கெடுக்காதே என்பது முதல் ஒழுக்கம். ஆரோக்கிய கேட்டிலிருந்து விலகுவதற்கு 2வது ஒழுக்கம். அப்ப 2 ஒழுக்க பண்பாடு இங்கேயும் வந்துருக்கு. அப்ப அந்த உணவும் உணர்வும் என்று சொன்னோம். இன்னும் அதை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் உணவும் உணர்வும் என்பதை கூட ஒன்றாக மாற்றி விடலாம் என்று தோன்றியது. சுருக்கி 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 சென்று விடலாம். மகரிஷி அவர்கள் அப்படித்தான். வேதாத்திரியம் 14ன்னு போட்டாங்க, அப்புறம் 5 ஒழுக்க பண்பாடுன்னு போட்டாங்க, அப்புறம் 2 ஒழுக்க பண்பாடுன்னு போட்டாங்க. அதை சுருக்க முடியல. அதையும் சுருக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல சுருங்கும். 2 ஒழுக்க பண்பாடும் ஒன்றாக சுருங்கும் ஒரு இடத்தில். என்ன சார் புதுசா சொல்றீங்க? சுருங்கும். 2வது ஒழுக்கம் தேவையில்லை. 2வது ஒழுக்கம் தேவையில்லை. முதல் ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதும், ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். அப்புறம் ஏன் சார் மகரிஷி 2 கொடுத்திருக்கிறாங்க? 2வது ஒழுக்கம் எதற்காக என்று சொன்னால் இருக்கக்கூடிய கர்ம வினையை கழிப்பதற்கு, அழிப்பதற்கு. அதானே? கர்ம வினை எல்லாம் குறைத்து விட்டால், அழிக்க வேண்டிய கர்ம வினைகள் குறைந்து விட்டால் நமக்கு அடுத்து என்ன வேலை? துன்பம் கொடுக்காமல் இருந்தாலே போதும் அல்லவா? அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருந்தா போதும். நீங்க அபரிமிதமாக அடர்த்தியாக கர்ம வினையை வைத்திருப்பவர்களுக்கு 2 ஒழுக்கம் வேண்டும். அதாவது முதல் ஒழுக்கம் 100% வேணும், 2வது ஒழுக்கம் முடிந்த அளவுக்கு வேண்டும். இதுதான் மகரிஷி ரொம்ப சேஃபா சொல்லுவாரு. அப்ப கர்மவினை குறைந்து கரைந்து ஒரு பக்குவப்பட்ட நிலை வந்த பிறகு 2வது ஒழுக்கம் தேவையில்லை, முதல் ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் அந்த முதல் ஒழுக்கம் தான். யாருக்கும் துன்பம் என்பது மட்டும் கொடுத்துடவே கூடாது. இந்த ஒரு இடத்துல நின்னாலே நம்ம வேதாத்திரியத்தில் ஜெயிச்சிட்டோம், வேதாத்திரியனுடைய உண்மை சீடரவா மாறிடுவோம். துன்பம் போக்குறது மெதுவா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூட எனக்கு என்னை பொறுத்தளவில் அது கூட அவசியம் இல்லை. துன்பத்தை போக்கி அதை அழிப்பதற்கு பதிலாக துன்பத்தை, அவமானத்தை ஏற்றுக்கொண்டு அதை கழித்துக் கொள்ளலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு. அது என்னுடைய சாய்ஸ். நான் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன். இந்த நிலைக்கு தான் மகான்கள் வருவாங்க. மகான்கள்லாம் பாருங்க, துன்பத்தை தாங்கிக் கொள்வார்கள். துன்பம் இல்லாமலாம் இல்லை, இருக்கும், ஏற்றுக்கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள். பக்குவப்பட்ட நிலை. அவமானங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவுதான். அப்புறம் நான் அதை போய் செய்யணும். ஆனா முதல் ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருப்பதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை.
அவ்வளவுதான். இது ஆரோக்கியத்தின் அடிப்படைன்னு என்னத்தையும் சொல்ல போறோம். ஒன்னும் சொல்ல எல்லாம் சொன்னதைத்தான் சொல்ல போறோம். ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருப்பதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படை. அப்ப அந்த இடத்துல ஒண்ணு புரிதல் வேணும். நமக்கு ஆரோக்கியத்தை நாம் பெற முடியாது, பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது அபரிமிதமாக அனைவருள்ளும் இருக்கிறது என்ற தத்துவம் நமக்கு புரிய வேண்டும். நம்ம சமீப அந்த ஒரு 10 நாளைக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் நம்முள்ளாக எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இன்பமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, அன்பாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சமீப புரிதல். வற்றாயிருப்பாக இருக்கிறது. அப்ப ஆரோக்கியம் நம்மிடம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? வற்றாயிருப்பாக இருக்கிறது. என் கண்ணுல மட்டும் தெரியவே இல்லையே. அதை கெடுக்காமல் இருக்கும் வரை அந்த ஆரோக்கியம் எவ்வளவு காலமானாலும் அது குறையவே குறையாது, குறையாது, தீரவே தீராது என்று சொன்னால் இந்த வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய அத்துணையும். ஆனால் துன்பம் என்பது குறையக்கூடியது. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னங்க வலி இருந்துச்சே, இப்ப எப்படிங்க இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, வலி குறைஞ்சிருக்கு. சரி, இது எப்படிங்க இருக்கு உங்க ஆரோக்கியம்? இப்ப கொஞ்சம் கூடி இருக்குங்க. போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுங்க, இப்ப கொஞ்சம் கூடி இருக்குங்க. இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆரோக்கியம் குறைவதும் இல்லை, கூடுவதும் இல்லை, நிலைத்து இருக்கக்கூடியது, தீருவதும் இல்லை. அது ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி வற்றாயிருப்பாக இருக்கக்கூடியது. அது ஒரு இருப்பு. இதை வேதாத்திரியம் தான் இந்த உலகத்துக்கு உணர்த்த முடியும். இதை நமது வேதாத்திரிய ஆசிரியர்களே இதை எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த துன்பம் என்ற ஒன்று மட்டும் குறையும், அது நீங்கிவிடும், காணாமல் போயிடும், இல்லாமல் போயிடும். ஏனென்று சொன்னால் அது இல்லாதது. இல்லாதது இல்லாமல் போகும், போகும், போக முடியும். ஆனால் ஆரோக்கியம் என்பது நிலையாக இருப்பது. அது இல்லை என்று சொன்னால் நாம் இறை துரோகியாக மாறிவிடுகிறோம். எப்படி? அளப்பரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் போது அதை எப்படி என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? என்னால் பார்க்க இயலவில்லை. ஏன்? அதை கெடுத்து வைத்திருக்கிறேன், அதை மறைத்து வைத்திருக்கிறேன், திரை போட்டு மறைத்து வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப இந்த உணவும் உணர்வும் அப்படின்னு சொல்றதுல கூட அதை ஒன்னா மாத்தணும்னு சொன்னோம் இல்லையா? அதை எப்படி ஒன்னா மாத்துறது அப்படின்னா, உணவை கூட எடுத்துருங்க, உணர்வு அதை மட்டும் வச்சுங்க. அந்த உணர்வு மட்டும் சரியாக இருந்தால் போதும். அப்ப உணவு கெட்டு போச்சுன்னா அதனால நோய் ஆரோக்கியம் கெடுமே சார். உணர்வு சரியாக இருந்தால் உணவு கெட்டு போகாது. உணர்வு கெட்டதினால் தான் உணவு கெடுகிறது. அவ்வளவுதான். அந்த மன உணர்வு ஆரோக்கியமாக இருந்தது என்று சொன்னால் நீ தேவைக்கு மட்டும்தான் உணவை எடுத்துக்கொள்வாய். தேவைக்கு ஆனதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வாய். அதுல அளவும் முறையும் தானாக வந்துவிடும். அப்ப உணவுல அளவு முறையும் வராததுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் உணர்வு கெட்டுவிட்டது. நீ உணர்வு எந்த அளவுக்கு கெடுகிறதோ அந்த அளவுக்கு உணவில் அவன் முறை மாறுவான். அந்த உணர்வு ரொம்ப கெட்டு போய் அப்படியே அப்படி அமுக்கி வச்சு ரொம்ப அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். உணவு தீவிரமாக சாப்பிடுவான், கண்டதெல்லாம் சாப்பிடுவான், அளவு மாரி சாப்பிடுவான், முறை மாறி சாப்பிடுவான். ஏன்? உணர்வில் அமுக்கப்பட்டது உணவில் பீறிட்டு கொண்டு செல்லுகிறது. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் அளவு முறை மீறுவது, முறை மாறுவது உணவுல. அதுக்கு காரணமே என்ன என்று சொன்னால் அனைவரிடமும் அமுக்கப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு ஆதாரம். எவனொருவன் தேவையின் அளவில் அந்த உணவை எடுத்துக்கொண்டு வாழ்கிறானோ அவனிடம் அமுக்கப்பட்ட உணர்வுகள் இல்லை என்பதை கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். அப்ப
ரெண்டே ஒண்ணா மாத்திட்டோமா? உணர்வு. உணர்வு தான் அடிப்படை. சரி, இப்ப இந்த உணர்வு அப்படின்னு சொல்லி, உணர்வு நல்லதா கெட்டதா? உணர்வு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்வு என்பது மனதின் ஒரு நிலை. அந்த மனம் புறத்தே சென்று உணர்கிறதா, புறத்தின் அனுபவங்களை உணர்கிறதா, அல்லது அகத்தில் உள்ள அக உணர்வை உணர்கிறதா? அதுதான் வித்தியாசம். அப்ப உணர்வு என்பது புற பொருள்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணர்வுகளும் இருக்கிறது, புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு நாம் உணரக்கூடிய உணர்வுகளும் இருக்கிறது. அதையும் கடந்து அகத்துக்குள்ளாக மட்டும் உணரக்கூடிய உணர்வுகளும் இருக்கிறது. அந்த அக உணர்வுகள் எப்பொழுதும் என்ன செய்யாது? துன்பத்தை கொடுக்காது. துன்பத்தை கொடுக்காது. இந்த புற உணர்வுகள் தான் இந்த ஆரோக்கிய கேடு என்ற அனைத்துக்கும் காரணம். மன ஆரோக்கியம் கெடுவதற்கும், உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கும், சமுதாய ஆரோக்கியம் கெடுவதற்கும் இதுதான் காரணம். அப்ப புறத்தோடு என்ன தொடர்பு கொள்கிறோம்? புறத்தோடு பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம், புறத்தோடு நபர்களோடு தொடர்பு கொள்கிறோம். இப்ப இதுல பொருள் தொடர்பு அதிகமா, உறவுகளின் தொடர்பு அதிகமா என்று கேட்டால் பொருள் தொடர்பு தான் அதிகம். ஆமாம், நீங்க நல்லா பாருங்க, தேவைகள் 3 எடுத்து பாருங்க. தேவைகள் 3ல் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு பொருள் தொடர்பின் மூலமாக போக்கக்கூடிய தேவைகள் எவ்வளவு, உறவுகளின் மூலமாக போக்க வேண்டிய அந்த தேவை எவ்வளவு என்று பார்த்தால், உறவுகள் மூலமாக போக்கப்பட வேண்டிய அந்த துன்பம் என்பது ஒரே ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பொருள் மூலமாக நாம் அந்த துன்பத்தை நீக்கக்கூடியதுதான் அதிகமாக இருக்கிறது. நீங்க முதல் 2 பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பொருள் தொடர்பு தான். பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொருள் தொடர்பை மட்டுமே குறிக்கும். இப்போ இந்த பொருள் தொடர்பில் போய் நாம் உணர்கின்ற உணர்வு, அது எதுக்காக? அந்த இயற்கை துன்பத்தை நீக்கி இன்பத்தை உணர்வதற்காக. இன்பத்தை உணர்வதற்காக. ஆம், அதற்காக தொடர்பு கொள்கிறோம். இப்போ இந்த ஆரோக்கிய கேடுங்கிறது எங்க வருது? இப்போ இயற்கை துன்பம் இருக்கக்கூடியது என்பது ஆரோக்கிய கேடா என்று கேட்டால், அது கூட ஆரோக்கிய கேடு என்று சொல்ல முடியாது. இயற்கை துன்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது என்று சொல்ல முடியுமா? ஒருவர் பசியில் இருக்கிறார், சரி, காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல, இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஆரோக்கியம் கெட்டு விடுமா? கெட்டு விடுமா? பசியில் இருந்து ஆரோக்கியம் கெடுதல் என்பது மிக 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 குறைவு. அது ஒரு நாள்ல எல்லாம் கெட்டு போகாது. இன்னும் சொல்ல போனா, அந்த பசியோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கியம் மேம்படும். அதுதான் இன்னைக்கு வாழ்வியல் உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் இல்லை, அதாவது ஆரோக்கிய கேட்டிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் என்பது மிக முக்கியம் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறோம். பசியோடு இருப்பது, அதனால எந்த கெடுதலும் வந்துட போறதில்லை. ஆனா அதுக்காக நீ 15 நாளைக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது இயற்கையான மரணமாக ஆகிவிடும். அத கூட தூய இயற்கை மரணம்னு சொல்லலாம். அவன் பசியால் மரணித்திருக்கிறான் அப்படின்னு வச்சுங்க, அந்த மரணத்தின் மூலமாக அவனது சந்ததிக்கு அந்த ஆன்மாவின் மூலமாக ஏதாவது நோய்த்தன்மைகள் போய் அங்க சேருமான்னு கேட்டா ஒன்னும் சேராது. பசியிலேயே இருந்து அவன் மரணித்திருக்கிறான். அந்த பசியாக இருந்ததில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகள் எல்லாம் அகன்று விடும். அந்த ஆன்மா நோய் என்ற பதிவு இல்லாத ஆன்மாவாகத்தான் போய் சேரும். ஆனா அதிகமா சாப்பிட்டு
அதிகமா அனுபவிச்சு அதிகமாக தேவையை மீறி அதை தேக்கி தேக்கி பொருள்களை தேக்கி அப்படி வைத்து அதனால் வரக்கூடிய ஆரோக்கிய கேட்டில் இருக்கிறானே அவன் மரணிக்கிறானே. இது அதிகமான அந்த அனுபவம், தேவையை மீறிய அனுபவம், அதனால் வரக்கூடிய நோய், அதனால் வரக்கூடிய மரணம். அங்கிருந்து அந்த ஆன்மா போகும்போது அத்துணை அந்த அதிகமாக தேக்கப்பட்ட அத்துணை தேக்கத்தினுடைய பதிவுகள், நோய் பதிவுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சந்ததியிடம் போய் சேருகிறது. அங்கு அந்த நோயாக வெளிப்படுகிறது. இதைத்தான் ஹெரிடிட்டரி டிசீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பேரு சொல்றாங்க, ஆனா அது எவ்வாறு எங்கிருந்து வருகிறது அதெல்லாம் இன்னும் விஞ்ஞானம் சரியாக சொல்லவில்லை. ஆக அந்த இயற்கை துன்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கேடுன்னு கூட அதை சொல்ல முடியல. சரி, அப்ப இந்த பசிதாகம், தட்பவெப்பநிலை, பாதுகாப்பு, இது ரெண்டுக்கும் முழுக்க 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 மனிதன் பொருளோடு தான் தொடர்பு கொள்கிறான். இப்போ இது ரெண்டிலும் தான் அளவு முறை மீறுகிறான். அப்ப ஆரோக்கிய கேட்டின் அடிப்படை இந்த ரெண்டுலையும் அளவு முறை மீறுவது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தின் அடிப்படை இந்த ரெண்டுலையும் மீறாமல் இருப்பது. அவ்வளவுதானே? இந்த ரெண்டிலும் மீறாமல் இருக்கணும், அளவு முறை மீறாமல் இருக்கணும். இது மிக 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 கடினமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய மனித வாழ்க்கையில். இதை பற்றியெல்லாம் படிக்கிறோம். தேவைகள் 3 என்று படிக்கிறோம். தேவைகள் 3இல் நிற்பவர்கள் யார்? இல்ல, 35 வருடமாக நான் போராடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் போராடிக்கொண்டுதான் இருக்கிறேன். தேவைகள் 3இல் தேவையின் அளவில் நிற்க வேண்டும் என்று போராடிக்கொண்டுதான் இருக்கிறேன். முடியல. ஓரளவுக்கு இவ்வளவு சதவிகிதம், இத்தனை சதவிகிதம் என்று நாம் வந்திருக்கிறோமே தவிர அதில் முழுமையாக நாம் இன்னும் அந்த நிலை அடையவில்லை என்பதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் அதில் நிற்க முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்குதான் ஒரு உண்மை தெரிகிறது. இந்த தேவைகள் 3ம் சம அளவில் சரியாக எல்லா தேவைகளும் முறையாக சமன் செய்யப்பட்டால் எந்த தேவையிலும் மீற வேண்டும் என்ற உணர்வே வராது. அப்ப இந்த தேவைகள் நிறைவேற்றப்படுவதில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை அங்கு நிறைவு செய்ய முடியாமல் அமுக்கப்பட்டு அந்த அமுக்கப்பட்ட உந்துதல் வேறு வழியில் மடைமாற்றம் செய்து பீரிட்டு வெளியேறுகிறது. அதனால்தான் அதை மற்ற தேவைகளில் மீறுகிறது என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டிய காலமாக இருக்கிறது. இந்த சிந்தனை பொதுவா நம்ம இப்படி சிந்தித்தது இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அது சமுதாயத்தில் வெளியில் வரவில்லை. அது ஒரு மூடப்பட்ட ஒரு தத்துவமாக அப்படியே இருந்து கொண்டு சென்று விட்டு, அப்ப ஒரு இடத்தில் அமுக்கப்பட்ட அந்த உணர்வுகள் அப்ப அது என்ன ஆகுது? மீறுகிறது இன்னொரு இடத்தில். அதனால்தான் தேவை மீறுதல் என்பதே நடக்கிறது என்பதை நம்ம ஆழ்ந்து உணர வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம அடிப்படை ஆரோக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். தேவை மீறுதல் என்பது ஒண்ணு, இன்னும் முறை மாறுதல் ஒண்ணு இருக்கே. அளவுக்கு அதிகமாக உணவு எடுக்கிறதுங்க ஒண்ணு இருக்கு. அது முறையில்லாத உணவை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தேவை அளவில் எடுத்தாலும் முறையில்லாத உணவை எடுத்தோம்னா 5 இட்லி சாப்பிடுறது போல 10 இட்லி சாப்பிட்டா அளவு மீறுதல். 5 இட்லி பதிலா 5 புரோட்டா சாப்பிட்டா அது முறை மாறுதல். 5 தாங்க சாப்பிட்டேன், 5 இட்லிக்கு பதிலா பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதுவும் தப்பு தானே. அது முறை மாறுதல், அளவு முறை மாறுதல். அந்த அந்த முறையும் மாறி அதுலயும் அளவு மீறுதலும் இருக்கிறது. அப்படின்னா
அவன் எந்த அளவுக்கு அந்த உணர்வு ரீதியாக ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு மனிதகுலம் அனைத்தும் அமுக்கப்பட்ட உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை தான் பார்க்கிறோம். முழுக்க 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 மனம் முழுவதும் அமுக்கப்பட்ட உணர்வுகள். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம ஜோதிடத்துல சொல்லுவோம் 10ஆம் பாவம் சொல்லுவோம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பாவத்துல 10 தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நாங்க சொல்லுவோம், இவர் எல்லாமே தேடுதலையே இருப்பார், எதுலையுமே திருப்தி அடைய மாட்டார் என்று சொல்லுவோம். தேடுதலையே இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி வருது? அமுக்கப்பட்ட அந்த உணர்வுகள் ஒரு இடத்துல அமுக்கப்பட்டது இன்னொரு இடத்துல பீறிட்டு கொண்டு செல்லும். அது எங்க அமுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு அந்த மூலத்தை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால், அந்த அமுக்கப்பட்ட உணர்வு சமன் செய்யப்பட்டு விட்டால் மற்ற உணர்வுகள் எல்லாம் தானாக சரியாகிவிடும். அவ்வளவுதான், தானாக சரியாகிவிடும். முறையாக செல்ல வேண்டிய இடம், இப்ப யூரின் எங்க போகணும், எந்த வழியா போகணும், அதுக்குன்னு ஒரு பாதை இருக்கு இல்லையா? இயற்கை கழிவுகளும் வேகம் இருக்கு இல்லையா? இருக்கு. நீங்க யூரின் போறத அடக்குறீங்க, அடக்கி அடக்கி வைக்கிறீங்க. எதுக்கு? நிறைய இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் வருது. எதுக்கு? சமுதாயத்துக்காக. இங்க எல்லாம் போக முடியாது, அங்க எல்லாம் போக முடியாது, அதனால அமுக்குறேன். எனக்கு வேலை இப்படி இருந்துச்சு, அங்க போக முடியாத அளவுக்கு இங்க பிஸியா இருந்தேன், இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். சமுதாயத்துக்காக, இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்காக இவர் என்ன பண்றாரு? இயற்கை உபாதையை அடக்கி 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 அமைக்க வைக்கிறார், அமைக்க வைக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆகுது? வேறு வழியாக ஆங்காங்கே ஆங்காங்கே அது பீரிட்டு கொண்டு வெளியேறுகிறது. எந்த வழியாக வெளியேறுகிற அத்தனை நோய். அவ்வளவுதானே? காது வழியாக, மூக்கு வழியாக, இன்னும் ஒவ்வொரு ஆர்கன் வழியாக. இங்க அமுக்கப்பட்டது வேறு பக்கம், அது என்னாகும்? வேறு பக்கம் பீரிட்டு கொண்டு செல்லும். சொல்லுவோம் நம்ம, குப்புன்னு வேர்க்குது. ஏன்? அங்க எங்கும் அடைபட்டு கிடக்கிறது. நீங்க குப்புன்னு வேர்த்து முத்து முத்தா வேர்க்குது அப்படின்னு சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிருவாங்க எல்லாருக்கும், என்னாச்சு? ஹார்ட் பிளாக். அப்ப எங்க அங்க ரத்தம் ஓட முடியல, ஓட முடியல. அது ஓடலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுத்தம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எவ்வளவு வேலை, எத்தனை செகண்ட்ல நடக்குது, அத்தனை அங்க அப்படி அரெஸ்ட் ஆகுது. அப்ப அது என்ன ஆகும்? தோல் வழியாக முத்து முத்தா வெளியே வருது. அப்ப என்னாச்சு? உடனே கார்டியாட்டிக் அரெஸ்ட்ன்றான், அரெஸ்ட்ன்றான். போக வேண்டிய பாதை சீராக போய் கொண்டிருந்தால் இது வராதுல்ல. அப்ப இப்ப என்ன புரியுது நமக்கு? தேவைகள் 3, தேவைகள் 3ஆக முறையாக சமமாக அதது அதன் அளவில் சமமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு தேவையை கூட்டிட்டு இன்னொரு தேவையை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவை குறைக்கிறது இல்லை, தேவை அமைக்கணும் என்று சொன்னால் அது சரியாக வராது. இன்று இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இதுதான் பெரும்பாலும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒன்றை அடக்கி அமுக்கி வைத்துக்கொண்டு மற்றொன்றில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலையில் எந்திரிச்சோன்னே பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு ஓடுறார். எதுக்கு? பணம் சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்க. இந்த ஓடுறதுல ஸ்ட்ரெஸ், இந்த ஓடுறதே ஸ்ட்ரெஸ் சொல்றேன். ரைட்டா? இந்த ஓடுறதே ஸ்ட்ரெஸ். ஏன் ஓடுறாரு அப்படின்னா, வேற எங்கேயோ அமுக்கப்பட்டது, அது இங்கு ஓடுகிறது. சரி, இப்ப ஓடுறதே ஸ்ட்ரெஸ், அந்த ஓடுறதுல ஸ்ட்ரெஸ், அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடி, அப்ப இப்ப அமுக்கப்பட்டதுக்கு மேல் அமுக்கப்பட்டது என்று அமுக்க 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 என்ன ஆகிறது? ஆரோக்கியம் கெடுகிறது, கெடுகிறது. அப்ப ஆரோக்கியத்தின் அடிப்படை என்ன? தேவைகள் தேவையளவில், தேவையின் அளவில் போதும், அது நிறைவேற்றப்பட்டால் போதும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஒரு மனிதன் என்னுடைய தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து நான் வாழ்கிறேன். இந்த சமுதாயத்தை பற்றி எனக்கு எந்தவித என்ன இல்லை, பாதிப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி
சமுதாயத்திலிருந்து விலகி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் யோகி. அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு இடம்தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். நீங்க வாழ்க்கையை மொத்தமா சுருக்கி பாருங்க. வாழ்க்கையை மொத்தமா சுருக்கி பாருங்க. வாழ்க்கையை மொத்தமா சுருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தேவைகள் 3 தான் வாழ்க்கை. வேற ஒரு வாழ்க்கையும் இல்லைங்க. இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப அதுக்கு அடுத்து காப்புகள் 3. நீங்க தேவைகள் 3 சரியாக நாம் நிறைவேற்றி வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எந்த பாதிப்பும் வராது. காப்பு நீங்க தேவையை மீறினதுனாலதான் நாங்க காப்பு தேவைப்படுது. இயற்கை சீற்றம், வெற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து ஏன் வருது? ஏன் வருது? அதெல்லாம் நம்ம வாழ்க்கை தத்துவத்துல ஒவ்வொன்றையும் விளங்கி பார்க்கும்போது அதுக்குள்ள காரணத்தை பார்த்தோம்னா தெரியும். இங்க மீறாம அங்க வராது, இங்க மீறது. அப்ப இந்த தேவைகள் 3 மட்டும்தான் வாழ்க்கை, வேற வாழ்க்கையே கிடையாதுங்க. நாங்களும் இந்த தேவை 3க்காக தானங்க ஓடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுக்காக ஓடுற? முதல் 2க்காக ஓடுற. இன்னைக்கு முதல் 2க்காக ஓடுறவங்க நிறைய ஓடுறோம். ஏன் முதல் 2க்காக இவ்வளவு ஓட்டம் ஓடுற? அதுக்கு உன் தலைமுறைக்கு இருக்குது, இன்னமும் ஏன் ஓடுற அப்படின்னா, அங்கு 3வது ஒரு தேவையில் அங்கு நிறைவு அடையவில்லை, அங்கு அமுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதனால் இதில் ஓடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். இதுதான் மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அப்ப அது எந்த தேவை, எந்த தேவை முறையாக பூர்த்தி ஆகாமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த இயற்கை கழிவுகளின் உந்துவேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவை இருக்கிறதே, அதில் உடல் கழிவுகள் என்பது வெளியேற வேண்டும் என்பது ஒன்று. அது வெளியேறாமல் இருப்பதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய தேக்கம். சரி, அந்த தேக்கம் தேங்கினாலே அது மனதில் தேக்கமாக மாறி அது உடலில் முக்கியமான உறுப்புகளில் தேக்கமாக மாறிவிடும். எதுவுமே தேங்கக்கூடாது சொல்லுவார் ரஜினிகாந்த். சொல்லுவார் எதையும் அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். தும்மல், விக்கல், அப்படி வரிசையா ஒரு வசனம் பேசுவார். இதெல்லாம் அடக்கக்கூடாதுன்னு பாரு. ஏன்? அது வெளியேற வேண்டியது வெளியேறி ஆக வேண்டும், ஆக வேண்டும். அப்ப அங்கு சமன் செய்யப்பட வேண்டும். அப்ப நம்ம பொதுவா உடல் கழிவு யூரின் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறோம். அப்ப அங்கு மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுல இந்த பொருள் தொடர்பு இல்லாமல் உறவுகளின் தொடர்பின் மூலமாக சமன் செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு தேவை என்பது விந்துநாதத்தினுடைய இணைப்பு. இணைப்பு. சரி, அதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம உயிரின் தேவை என்று நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பிரிச்சுட்டோம். உயிரின் தேவை என்று பிரிச்சுட்டோம். இப்ப உயிரின் தேவை என்று சொல்லிட்டா அப்ப இது இந்த தேவைகள் 3 வரக்கூடாது இல்ல. அது உயிரின் தேவை, ஆன்மாவின் தேவை அப்படின்னு சொல்லிட்டா இது இந்த தேவைகள் 3 வரக்கூடாதுல்ல. ஆக்சுவலா இந்த தேவைகள் 3 என்பது உடலின் தேவை, உடலின் தேவை அதுலதான் வருது. அப்ப அதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது இது உடல் சார்ந்தது, இது மனம் சார்ந்தது, இது உயிர் சார்ந்ததுன்னு நான் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பிரிச்சு உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ரொம்ப காலம் கழிச்சு அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் தெரிகிறது, உடல் சார்ந்த பொருள்கள் அதுல மனமும் அதில் என்ன பண்ணுது, உறவு கொள்கிறது. மனம் உறவு இல்லாமல் அங்க உடல் சார்ந்த பொருள் நம்ம என்ன பண்ண முடியல, பொருள் சார்ந்த அந்த வாழ்க்கை வாழ முடியாது. அதுல மனம் உதவி செய்ய வேண்டும், மனம் உதவி செய்ய வேண்டும். சரி, மனம் சார்ந்த தேவை, மனம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, உறவுகள் என்று சொல்லுகிறோமே, ரசித்தல் என்று சொல்லுகிறோமே, அதுல உடலின் பங்கு இருக்கிறதா? மனம் மட்டும் போய் ரசிக்க வேண்டியது முடியாது. உடல் இல்லாமல் மனம் இல்லை, உடல் இல்லாமல் மனம் இல்லை. மனம் என்பது எப்பொழுது இல்லாமல் போகும் என்று கேட்டால், உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் அங்கு மனம் இல்லை, அது வரைக்கும் மனம் இருக்கிறது.
அப்ப உயிர் உடலில் இருக்கும் பொழுதுதான் மனம். அப்ப உடலின் உதவி இல்லாமல் உதவின்னு கூட சொல்ல முடியாது. உடலின் இணைப்பு இல்லாமல் அது மனதின் தேவை நிறைவேறாது. ரசிக்கணும் அப்படி சொன்னோம்னா ஒண்ணு கண்கள் மூலமாக ரசிக்கிறோம் அல்லது காதுகள் மூலமாக ரசிக்கிறோம். ஒரு அழகான பாட்டை கேட்கிறோம், காதுகள் மூலமாகத்தான் கேட்கிறோம், ரசிக்கிறோம், மனம் ரசிக்கிறது. அங்க என்ன ஆயிருது, அந்த காது என்ற கருவியும் அங்க என்ன ஆகிறது, இணைந்து செயல்படுகிறது. அப்ப மனதின் தேவையில் மனதினுடைய செயல்பாடும் இருக்கிறது, உடலினுடைய செயல்பாடும் இருக்கிறது. அப்ப உடலினுடைய செயல்பாடு குறைவாகவும் மனதினுடைய செயல்பாடு அதிகமாகவும் இருக்கும். அப்ப உயிரின் தேவை என்று சொல்லக்கூடிய பாலுறவு என்று சொல்லுகிறோமே, அங்கு அந்த மனதையும் உடலையும் விட்டுடலாமா? உயிரும் உயிரும் இணையட்டும். எப்படி இணைய முடியும்? முடியாது. அங்கு அங்கு உடலின் பங்கும் இருக்கிறது, மனதின் பங்கும் இருக்கிறது, உயிரின் பங்கும் இருக்கிறது. உயிரின் பங்கு அதிகம், மனதின் பங்கு கொஞ்சம் குறையும், உடலின் பங்கு அதை விட குறையும். இது எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறதுனாலதான் இத தேவைகள் 3 மகரிஷி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி இதை இங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட தேவைகள் 3 அப்படிங்கிற உடலின் தேவைன்னு தான் நான் பல வருஷமா பேசிட்டு இருந்தேன். அப்ப மனதின் தேவையை பார்க்கிறோம், ரசித்தல்னு சொல்லிட்டோம். அந்த உடல் இணைந்துதான் ரசிக்கிறது. அப்ப உடல் இல்லாமல் ரசிக்க முடியலையே. அப்ப உடலின் தேவைக்கு மனம் உதவிதான் செய்கிறது, அது உதவிதான் செய்யணும். இது சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த தேவையில போகக்கூடாது. இன்னைக்கு மனிதனுடைய மனம் அந்த உடலின் தேவையில போய் சிக்கிட்டு நிக்குது. அங்கு உதவி செய்வதோடு நின்று விட வேண்டும். அங்க அந்த ஈடுபாடு தேவையில்லை, அங்க ஈடுபாடு தேவையில்லை. மனம் அது பாட்டுக்கு அதுக்கு உதவி செஞ்சா போதும். ஆனால் மனதின் தேவைக்கு கண்ணு நல்லா இருக்கணும், அப்பதான் நீங்க பார்க்க முடியும். காது நல்லா இருக்கணும், அப்பதான் கேட்க முடியும். அப்ப உடலின் பங்கும் இருக்கிறது, மனதின் பங்கும் இருக்கிறது. உயிரின் தேவையில் உடலின் பங்கும் இருக்கிறது, மனதின் பங்கும் இருக்கிறது, உயிரின் பங்கும் இருக்கிறது. அது எந்தெந்த அளவுக்கு அது பர்சன்டேஜ் அப்படின்னு போடலாம், அதை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு மனிதனுடைய உடல்நிலை, உடல் வாகு தேவை, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பொறுத்து சற்று மாறுபடும். ஆனால் அதில் உயிரின் தேவை பங்கு அதிகமாக இருக்கும். அப்ப அதனாலதான் இங்க வச்சிருக்கிறார். இப்போ அங்கு அந்த தேவை அங்கு பூர்த்தி ஆக வேண்டும். இது தேவையில் ஒன்று. நிறைவு காண வேண்டும், நிறைவு அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஒரே ஒரு தேவை மட்டும்தான் உறவுகளோடு பெறக்கூடிய ஒரு தேவை. உறவுகள் மூலமாக சமன் செய்யப்படக்கூடிய தேவை என்பது இது ஒன்றுதான். அப்ப உறவுகள் என்பது இயற்கையா, பியூர் இயற்கை. பசிக்கு உணவை இந்த இயற்கை இவ்வளவு தாவரங்களாகவும் பழங்களாகவும் காய்களாகவும் கனிகளாகவும் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்குல்ல. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே இந்த இயற்கை கொடுத்திருக்குல்ல. ஆமாம், அதே போலதான் இங்கு இந்த தேவை என்ற உணர்வு சமன் செய்யப்படுவதற்காக சமமாக அந்த உறவுகளை இங்கு என்ன இருக்கு படைத்திருக்கிறது. எல்லா ஜென்ரலையும், எல்லா இதுலையுமே, எல்லா விலங்கினத்திலையும் அப்படி இருக்கும், மனிதர்களையும் அப்படி இருக்கும். விலங்கினங்கள்னு எடுத்துங்க, நாய் 6 குட்டி போடுதுன்னா அதுல 3 குட்டி பொட்டை குட்டியா இருக்கு, 4 குட்டி ஆண் குட்டியா இருக்கும். 2 கலந்து தானே வருது, எல்லாம் கலந்து தானே பிறக்குது. மனிதர்களே அப்படிதானே இருக்கு. ஏன் ஏன் இப்படி இயற்கை நினைத்தால் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஜென்டரை மட்டும் உருவாக்கி விட்டால் என்ன ஆகும்? இங்கு நம்ம என்ன சொல்லிடுவோம், சந்ததி வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். சந்ததி வளராட்டி நின்று போகுது, முடியட்டும், யுகம் முடியட்டும், மனிதன் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கடையை இழுத்து மூடிடலாம். அப்படி இல்லை.
ஏன் இது சமமாக இங்கு படைக்கப்பட்டது என்று சொன்னால், அது சமன் செய்யப்படக்கூடிய உணர்வு என்பது இங்கு தேவையின் உணர்வாக இருக்கிறது. அது சமன் செய்யப்பட வேண்டும். எப்படி சமன் செய்யப்படும்? ஆரோக்கியமாக சமன் செய்யப்பட வேண்டும். அந்த உணர்வு ரீதியாக சமன் செய்யப்பட வேண்டும். அப்ப இங்கதான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது பெரும்பாலான மனிதர்களிடம் அது சமநிலை அடைவதில்லை. அது அங்கு ஒரு மன இறுக்கமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் அந்த மீறுதலுக்கு காரணம். சரி, இங்கே இதை இப்படி ஆப்போசிட்டில் பேசி பார்ப்போம். ஏன் சமன் செய்யப்படவில்லை என்று கேட்டால், 2 பேரும் ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க. அது முறையாக சமன் செய்யப்படும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன என்று அப்படி உள்ள ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அந்த பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புக்காக பொருளுக்காக ஓடுகிறார்கள். அந்த பொருளுக்காக ஓடுறதுல 2 பேர்கிட்டையும் கான்ஃபிளிக்ட். இவ்வளவு பொருள், அவ்வளவு பொருள், அதுக்கு ஓடுறேன், இதுக்கு ஓடுறேன், இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். இப்ப என்னாச்சுன்னா, தேவையை மீறுவதற்கான பொருள்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் இவங்க 2 பேரும் வச்சுட்டு, தேவைக்கான அந்த உறவு பாதிக்கப்படுகிறது. ரைட்டா? இங்கிட்டு பார்த்தோம்னா, இந்த தேவைக்கான உறவு பாதிக்கப்பட்டதனால்தான் அங்க மீறுது. அப்ப இது பாதிக்கப்பட்ட அங்க மீறி, அது அந்த மீறுறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கு மேலும் பாதிப்பு ஆகிக்கொண்டு, அப்ப மனிதன் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ தயாராக இல்லை என்று நாங்கள் முடிவெடுத்து கங்கணம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ என்னையா, யாரையா நீ தாடியை வச்சுட்டு நீ வந்து பேச வந்துட்ட, இனிமே வாயை திறந்து பேசாத அப்படின்னு இந்த சமுதாயம் எனக்கு சொல்வதாக தெரிகிறது. சமுதாயம் சொன்னால் நிறுத்திவிட வேண்டியதுதான், நிறுத்திவிட வேண்டியதுதான். நான் கூடிய சீக்கிரம் இதை நிறுத்த வேண்டும் என்று ஆள் மனதிலிருந்து ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், எந்த சிந்தனையும் இந்த தேவைகள் 3ங்கிற சிந்தனை எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம. எனக்கு தெரிஞ்ச மகரிஷி தத்துவத்தை நான் 35 வருஷமா ஓடி 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 ஊரா ஓடி, ஓடாத ஊர் கிடையாது. அவ்வளவு பயணம் பண்ணி நான் பயணத்தினுடைய அந்த கிலோமீட்டர் பார்த்தோம்னா கோடிக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பேன் 35 வருஷமா. எங்க தேவையில ஒரு நிறைவு வந்திருக்கு, எங்க நின்று இருக்கு, யார் கொஞ்சமாவது குறைச்சிருக்கிறா? பெஸ்ட் ஆஃப் டைம், பெஸ்ட் ஆஃப் எனர்ஜிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இங்க அங்க மீறி ஓடி அதை ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இங்க வச்சு இங்கே இந்த தேவை நிறைவேறாமல் அப்ப இன்னும் கொஞ்சம் மீறி இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடம், இந்த தத்துவம் எங்க இருக்கிறதோ அந்த நாட்டில் தான் இந்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த தத்துவமே இல்லாத நாட்டில் இந்த ஓட்டம் குறைவாக இருப்பதை நான் பார்க்கும்போது மிகவும் கேவலமாக இருக்கிறது. என்னத்தை சொன்ன 35 வருஷமா இங்க வச்சுக்கிட்டு அந்த தத்துவமே சொல்லாத இடத்துல போய் பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு அங்கு நடைமுறையில் இருக்கிறது, ஓரளவுக்கு இருக்கிறது. அதனால்தான் அந்த நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் வாழும் நாடு அப்படிங்கிறதுல அது முதல் பட்டியல்ல அங்க இருக்கு. நமது நாடு 118வது இடத்தில் இருக்கிறது. அப்ப எங்க இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம்? மகிழ்ச்சியாக வாழ்றதுங்கிற ஆரோக்கியம் தானே, மன ஆரோக்கியம் தானே. அது இருந்தா உடல் ஆரோக்கியம் வந்துடும் இல்லையா? இன்னைக்கு இங்கதான் மருந்து விற்பனை நம்ம நாட்டுல தான் அவ்வளவு அபரிமிதமாக இருக்கு. அவ்வளவு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து அத்தனை முதல்ல இந்தியாவுக்கு வந்துடும். அவ்வளவு மருந்து யூஸ் பண்றோம் இங்க. அந்த மெடிக்கல் மாஃபியான்னு சொல்றாங்க, பல கோடி. அப்ப அவ்வளவு நோய் இருக்குல்ல, ஆனா இவ்வளவு தத்துவம் இங்க இருக்கு, அப்புறம் இவ்வளவு நோய் இருக்கு. என்ன அர்த்தம்? தத்துவத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அழகாக பேசுகிறோம், அழகாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அழகாக போய் நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம். நீ என்னடா பேசுறது, நாங்க என்னடா கேட்கறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு, அப்படிங்கிற மாதிரிதான். ஆக இந்த ஒரு இடம் தாங்க அந்த ஆரோக்கியம் கெடுவதற்கான அடிப்படையாக இருக்கிறது, அடிப்படை. அப்ப என்ன செய்யணும்?
தேவைகள் 3 தேவையின் அளவில் சமமாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணுங்கிற வாழ்க்கையை வாழுங்க. அதுக்குரிய வாழ்க்கையை வாழுங்க. எப்ப அதுக்காக தானப்பா ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்? அவனுடைய தேவை முறையாக செய்து வைக்கப்பட வேண்டும். ரைட்டு. அதுக்காக என்ன வேணும்? அதுக்காக ஒரு ஆடி கார் வேணும், ஒரு வீடு வேணும், 200 பவுன் வேணும், இவ்வளவு கேஷ் வேணும், இவ்வளவு அது வேணும், இத்தனை பெரிய மண்டபம் வேணும், இதெல்லாம் வேணும். என்ன பைத்தியகாரத்தனம்! என்ன பைத்தியகாரத்தனம்! அங்க தேவை நிறைவேறதுக்கா நீங்க இதெல்லாம் பண்றீங்க? தேவை நிறைவேறதுக்கு என்ன தேவைன்னு என்னன்னு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குது. தேவை அங்க நிறைவேறல, ஆரோக்கியம் அங்க இல்ல. எதுக்கு நடத்துறோம்? வெட்டி அதாவது ஒரு வெற்றி வேலையை செய்துகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. நம்ம தான் இங்க இவ்வளவு கூட்டுறோம் கல்யாணத்துக்கு. 1000 பேரை கூட்டி, 2000 பேரை கூட்டி, அந்த ஹாப்பியா வாழக்கூடிய நாடுன்னு சொல்றேனே, அங்க போய் நான் கல்யாணத்தை பாக்குறேன். 8 பேர், 10 பேர், 15 பேருக்கு மேல அங்க கல்யாணத்துல யாருமே கிடையாது. கிடையாது. திருமணம் நடந்து போயிடுறாங்க, முடிஞ்சு ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பியா இருக்காங்க. இங்க 1000 பேரை கூட்டி பெருமை எல்லாமே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இப்படி காமிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ற? நீ அதை வச்சு நீ பெருமையை காட்டுகிறாய். 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம மகேஷ் ஐயா பேசினாங்க. பெருமை, பெருமை. அப்ப எதையும் கொடுப்பதில்லை யாருக்கும், வைத்துக்கொண்டு அதை பெருமையாக காட்டுவது. பெருமையை காட்டும் போது பொறாமையும் ஏக்கமும் வருகிறது. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்ல போய் முடியுது. ஏக்கம், ஏக்கம் என்ற உணர்வு இருக்கே, தேவை நிறைவேறல நாங்க ஏக்கம் வரோங்க, வரும். பொறாமைங்கிறது வேற. ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்றான், எனக்கு கிடைக்கலன்னு ஒருத்தன் நினைச்சானா அது பேர் பொறாமை. ஒருத்தன் சாதாரண இட்லி சாப்பிட்றான், பசிக்கு இருக்கிறவனுக்கு அந்த இட்லிக்கே கிடைக்கலன்னு அவன் ஏக்கம். அடிப்படை தேவை நிறைவேற மனம் துடிக்கக்கூடிய துடிப்புக்கு பேர் ஏக்கம். ஏக்கம். எல்லா பேரும் ஏங்கணும்டான்னு சொல்லி இவன் பெருமையை காட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய கல்யாணம் பண்ணுவதில் கல்யாணம் பண்றான். எத்தனை பேருக்கு ஏக்கமாக மாறும், எத்தனை பேருக்கு பொறாமையாக மாறும். எப்படி நீ நல்லா இருப்ப? எப்படி ஹாப்பியா இருப்ப? முடியவில்லை. ஆக இந்த ஆரோக்கியத்தின் அடிப்படை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தேவைகள் 3ங்கிறது தான் வேதாத்திரியத்தின் மூலமாக நாம உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது கூட நம்ம அவசர அவசரமா சொல்லிட்டு போயிட்டோம். இன்னும் இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக மாற வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் தேவையை புரிந்து கொண்டு அந்த தேவையின் அடிப்படையில் பொருளீட்டி தேவையை சமமாக அவர்கள் பூர்த்தி செய்து தம்பதியர்களாக மாறி அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் அங்கு உருவாகும். அதுவே முழுமையான ஆரோக்கியம்னு சொல்ல முடியல. ஒரு 25% ஆரோக்கியமாக குழந்தைகள் இங்கு பிறக்கும். சார், இது இல்லைன்னு சொன்னோம்னா ஆரோக்கியமே இல்லாத குழந்தைகள் தான் பிறக்கும். இப்ப ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன சொல்ல, 1% கூட என்னால சொல்ல முடியல. அந்த 25%லயே 1% கூட இல்லை சார். மீதி 25%, மீதி 75%, மீதி 25% அந்த தாய் ஒரு 3 வருடம் அன்பாக தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது மீதி 25% ஆரோக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான குழந்தையாக அது வளரும். தாய்ப்பால் கொடுக்கறதுல அது ஆரோக்கியம், அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம், அதுல இம்யூனிட்டி கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது. இவங்க அதை மெட்டீரியலாவே பாக்குறாங்க. அது அவங்க வேலை, அவங்க பார்க்கட்டும். அந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது என்று நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன். தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும்? அன்பாக கொடுக்க வேண்டும், அன்பின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அன்பு வெளிப்படக்கூடிய இடம் அநாகதம். நல்ல இயற்கை எங்க எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க. அங்க அன்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும். எப்ப? 3 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஏன் 3 வருஷம் வச்சாங்க? இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். மகரிஷி சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை பிறந்து 3 வருடங்களுக்கு அதனுடைய சஞ்சீத கர்மம் எல்லாமே அங்க இருக்கும், கர்மயத்துல இருக்கும். 3 வருடத்துக்கு அது வெளிப்படாது, அது ஆக்டிவேட் ஆகாது. அது அப்படியே எப்படி டார்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அந்த கர்ம வினை பதிவு எழுச்சி பெறாது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த எழுச்சி பெறாமல் இருக்கக்கூடிய காலத்தில் இவர்கள் அன்பாக அந்த ஃபீடிங் பண்ணும் பொழுது நான் இப்ப உணர்கிறேன், அங்கு அந்த குழந்தையினுடைய அந்த சஞ்சித கர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது என்று உணர்கிறேன். இது எனக்கு சமீபத்தில் எனக்கு தோணுன ஒரு அந்த வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளில் நாம் எவ்வளவு இணைகிறோமோ, இணையும் போதெல்லாம் நமது கர்ம வினை கரைகிறது என்பதை சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த உணர்வை எனக்கு குருமகான் உணர்த்தியதாக நான் உணர்கிறேன். அப்ப அந்த இடத்துல தாய்ப்பால் கொடுக்கும்போது அன்பாக கொடுக்கும் பொழுது அந்த அன்பு என்பது வற்றாயிருப்பு அல்லவா? அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தையினுடைய அந்த டார்மண்டா இருக்காது, எழுச்சி பெறாது, ஆனால் கரைகிறது. 3 வருஷத்துல அந்த கர்மவினையே கரையும் அப்படின்னு தோணும். அப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான இடத்தை இயற்கை அங்க கொடுத்து வச்சிருக்கிறது. சார் 3 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்க கொடுக்கணும்னு நினைங்க, இயற்கை கொடுக்கும். நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அதை தடுத்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப பிறக்கும் பொழுது 25%, தாய்ப்பால் கொடுக்கும் போது 25%. அதுக்கப்புறம் தான் 25% என்ன தெரியுங்களா? அதுக்கப்புறம் இது அந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் சொல்லிட்டு ஒரு பாட்டுல வரும், அன்னை வளர்ப்பதிலே நல்லவராவதும் தீவிரவரும் அன்னை வளர்ப்பதிலே. அது அந்த 3 வருஷம் தான், அது அன்னையினுடைய வேலை. அதுக்கப்புறம் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அடுத்து வந்துடுது. அப்ப அவனுக்கு அறத்தை போதித்து, அவனுக்கு கல்வி கொடுத்து, அவன் வாழ்க்கை என்ன என்று சொல்லிக் கொடுத்து, அவனை முறைப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறோம் பாருங்க. அந்த ஒரு குழந்தைய ஒரு பக்குவப்படுத்துறோம் பாருங்க. இதுல ஒரு 25% அவன் முழுமையான ஆரோக்கியமான மனிதனாக மாறுவான். 75% வந்துச்சா? பிறக்கும் போது 25, தாய்ப்பால் அன்பாக கொடுக்கும் போது 25, இந்த சமுதாயத்தில் அறத்தின்படி அவன் வளர்க்கப்படும் போது 25, மீதி 25 எங்க கிடைக்கும் தெரியுங்களா? அவன் திருமணம் செய்து கணவன் மனைவி அன்பான உறவாக இங்கு அந்த உறவில் மீதி 25% அங்க கிடைச்சிடும். அப்ப அது எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும்? திருமணம் அகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். முழுக்க 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 அகம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்ப முழுக்க 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 புறம் சார்ந்ததாக மாற்றிவிட்டோம். பொருளும் உருவமும் உடலும் மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அந்த உறவில் உடல், உருவம், பொருள் அங்க இல்லை. அங்க உணர்வு மட்டுமே முக்கியம். அது அகம் சார்ந்த ஒரு உறவு, அகம் சார்ந்த உறவு. அதை அகம் சார்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு உறவு அங்க அவன் 25%, மீதி 25% அவன் மனிதனாக மாறுகிறான். இப்படி ஒரு சமுதாயம் வந்து விட்டது என்று சொன்னால் அதன் பிறகு பிறக்கக்கூடிய அடுத்த சந்ததி அந்த நாட்டில் மகான்கள் மட்டும்தான் பிறப்பார்கள். இது எப்ப மாத்த போறோம்? இப்ப யார் செய்யறது? இத அரசாங்கம் செய்யுமா? பல்கலைக்கழகங்கள் செய்யுமா? எதுவும் செய்யாது. உலக சமுதாய சேவா சங்கம் செய்யுமா? செய்யாது. அதுவும் இப்ப காசுக்கு பின்னாடி போயிடுச்சு. எது எப்படி போகுதோ இல்லையோ, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் முன் நாங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் கொடுத்த ஒரு வாக்கு, இதை செய்யுங்கள், என்னுடைய நிலையில் இருந்து இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய நிலையில் அவர் எப்படி செய்தாரோ அதே போல எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை இன்னும் ஆழமாக அதை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு ஒன்றுதான். நான் இந்த சமுதாயத்துக்காகவோ இங்க 44 பேர் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்காக நான் பேசவில்லை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த குருவனுடைய அந்த சீடனாக அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான். இது போல அவர் சொன்னாரு, இது போல ஒரு 1,00,000 பேர் நீங்க பேசுனீங்கன்னா சமுதாயத்தை மாத்திடலாம்பா. யார் பேச இருக்கிறார்கள்?
இங்க இருக்கக்கூடிய 44 பேர் இதை கேட்டுட்டு நீங்க பேசுனீங்கன்னா அது 440 மாறும், அது 4000 மாறும். பேராசை. எல்லா பேரும் உள்ள இருந்துட்டு சொல்றீங்க நன்மணி சார் பேராசை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, என்னைக்கு வருதோ வருத்தம். ஆக இந்த ஆரோக்கியத்தின் அடிப்படை அப்படிங்கிறத நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிந்திச்சிருக்கிறோம். இது அக்குப்பஞ்ச தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் என்னென்ன உணர்வுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பயம் என்றால் கிட்னி, கவலை என்றால் மண்ணீரல், கோபம் என்றால் கல்லீரல், துக்கம் என்றால் நுரையீரல், பெருமை பொறாமை என்றால் ஹார்ட். இதெல்லாம் சொல்லுவோம். இது எல்லா உணர்வுகளும் எங்க வருது, எதனால வருது? ஏன் கவலை கேட்டு பாருங்க, ஏன் பயம் கேட்டு பாருங்க, ஏன் கோபம் கேட்டு பாருங்க. இந்த பொருள்களில் மீறுவதற்காக வந்தது இதெல்லாமே. ஆனா ஏன் மீறிச்சுன்னு சொன்னோம்னா அங்க அடிப்படையில என்ன இல்ல, அங்க ஒரு தேவை நிறைவேறப்படவில்லை, அதனாலதான் மீறிச்சு. அது நிறைவு படாததனால் மீறியதனால் வந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த 5 ஆர்கனும் வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்குது. அடிப்படை எங்க இருக்கிறது? அடிப்படை என்ன? அடிப்படை என்ன என்று சொன்னால் அங்கு ஆன்ம ரீதியான உறவுகள் மேம்பட அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு இதுல போடுவாங்க. உறவுகள் ஆரோக்கியமான உறவு, அந்த ஒரு உறவு ஆரோக்கியமாக இருந்து விட்டால் அதுதான் அடிப்படை. அதிலிருந்து தோன்றுவதுதான் அத்துணை ஆரோக்கிய கேடுகளும் என்ற ஒரு தத்துவத்தை இன்று இதுதான் அடிப்படை என்ற அடிப்படையில் கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை ஆரோக்கியத்தின் அடிப்படைகள் அப்படின்ற தலைப்புல ஐயா அவங்க நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஐயா அவர்களை நாம துரிய நிலையில் இருந்து வாழ்த்திடலாம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அரும்பேராற்றல் கருணையிலா உடல் நலம் மேலாவில் இறை செல்லம் இயப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ ஐயா ஆரம்பிக்கும் போது யோகம் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. யோகம் பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம். இந்த 4 யோகத்தையும் உடல் மனம் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், இது 3 ஆரோக்கியமா இருந்து அதுதான் நமக்கு யோகம். இப்போ மனநோய் தான் உடலில் நோயாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுனாலும் மன ஆரோக்கியம் கெட்டு போயிடும். மனம் சரியில்லாம இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இத உணவு உணவும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா 2ஆ பிரிச்சு, அது 2ம் சரியா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல 2 ஒழுக்க பண்பாட்டை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கெடாம பார்த்துக்கணும், அப்புறம் அந்த கெட்டு போன அந்த உடலை மனதை நாம சீர் செய்யணும். அவ்வளவுதான். இது 2ம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உணர்வு தான் அடிப்படை. உணர்வு அப்படிங்கிறது இது ஒரு மனதினுடைய ஒரு நிலைதான். அப்போ அத 2 உணர்வாக ஐயா சொல்லியிருக்காங்க. அக உணர்வு, புற உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக உணர்வு தான் துன்பத்துக்கு காரணம். புற உணர்வு அப்படிங்கிறது உடல் மனம் சமுதாயம் எல்லாமே 3க்குமே இந்த 3 துன்பத்திற்குமே காரணம் புற உணர்வு. ஏன்னா
அதுலதான் பொழுது தொடர்பு வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம அளவு மீறி அது பொருள் தொடர்பு கொள்ளும் போது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இயற்கை துன்பம் அப்படின்னு நமக்கு ஐயா ஏற்கனவே இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இயற்கை துன்பத்தை வந்து நாம வந்து ஆஹ் அளவோட அது முறையோட அதை சமன் செய்யும் போது நோய் இல்லாத ஒரு தூய்மையான உடல், அப்ப அந்த மரணமும் வந்து தூய்மையான மரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா வந்து பசி அப்படின்றது, சாப்பாடு சாப்பிடாமையே இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அது ஒரு தூய்மையான மரணமாக, இயற்கை மரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைகள் மூன்றும் வந்து சமமாக சமன் செய்யப்பட வேண்டும். ஒண்ணுல அதிகமா இருந்து ஒண்ணுல குறைவாக இருக்கும்போது அது வந்து ஒரு இடத்துல அமுக்கப்பட்டது வேறு இடத்துல வேறு வழியாக அது வந்து பீறிட்டு வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அளவு முறை மீறுவது அப்படின்றதும் வந்து அந்த அமுக்கப்பட்ட உணர்வுகளுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த உணர்வு அப்படின்றது வந்துதான் சமன் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இப்ப தேவையை வந்து தேவையின் அளவுல பூர்த்தி செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. உடலின் தேவையில வந்து உடலின் பங்கு வந்து அதிகமாக இருக்கிறது. மனதின் தேவையில வந்து உடல் இணைப்பும் இருக்கிறது, ஆனா மனதின் பங்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது உயிரின் தேவையில வந்து உடல் மனம் உயிர் மூன்றும் இணைந்து இருந்தாலும் உயிரினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு புதுசா ஒரு விளக்கம் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த உயிரின் தேவை வந்து உறவுகளின் மூலமாக தான் சமன் செய்யப்படணும். அதை எப்படி சமன் செய்யணும்? அது வந்து ஒரு ஆரோக்கியமாக சமன் செய்யப்படணும், உணர்வு ரீதியாக சமன் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முடிச்சுட்டாங்க. அதாவது ஆன்ம ரீதியான அந்த உணர்வு, அந்த உறவு, அதுதான் வந்து இந்த ஆரோக்கியத்துக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இந்த உரையை நிறைவு செய்திருக்காங்க. ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி உணர்வோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நர்மதா தெய்வீகம் கேளுங்கம்மா. நர்மதா தெய்வீகம் கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, அறத்தின்படி வாழ்க்கை வேணும்னு சொல்றோம். இப்ப நம்ம நான் என்னோட மகளுக்கு நான் திருமணம் பண்ணோம். அப்போ அறத்தின் வழியில தான் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நான் என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி எங்க ஐயா? நீங்க நினைக்கிறத வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நினைங்க. அது நல்ல, அதாவது நம்ம நினைக்கிறோம், ஆனா அது வந்து நம்ம கையில மட்டும் இல்ல. ரைட்டுங்களா? அதனால அது நல்ல ஆழமா உங்களுடைய கர்மயத்துக்கு வரைக்கும் போற மாதிரி நல்ல ஆழமா நினைச்சீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையே மாறும். நீங்க என்ன பண்ணிடலாம், முழு அறத்தின் அடிப்படையில செய்ய முடியாதுன்னாலும் ஓரளவுக்கு அறத்தின் அடிப்படையில் செய்ய முடியும். நான் இன்னைக்கு இவ்வளவு சொல்றேங்கம்மா, நானே முழுக்க 100% செய்யறேனான்னு இல்ல. ஆனா நான் ஆழமா நினைக்கும் போது ஓரளவுக்கு அறத்தின் அடிப்படையில நான் அதெல்லாம் செஞ்சேன். ரைட்டுங்களா? அப்ப நீங்க அதை ஸ்ட்ராங்கா நினைங்க, ஆத்மார்த்தமா நினைங்க. அது நம்ம எது ஒன்னையும் ஆத்மார்த்தமா இயற்கைக்கு ஒத்த அறத்தின் அடிப்படையில ஆத்மார்த்தமா நினைச்சோம்னா இயற்கை அதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நினைங்க போதும். இதெல்லாம் நான் வாழ்க்கையில நிறைய உணர்ந்திருக்கீங்கம்மா. நீங்க ஆத்மார்த்தமா நினைங்க, நடக்கும். சரிங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலயும் அதுதாங்க ஐயா. எழுந்த உடனே மகரிஷி கிட்ட நின்னு கேட்பேன். நீங்க அது கேட்காதீங்க. கேட்டால் கிடைக்காது, அதே போல எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. நீங்கள் இதை ஆழமாக நினைச்சிட்டு விட்டுருங்க. இத போய் கேட்கவே கேட்காதீங்க.
நான் நான் வந்து இதை கேட்கவே மாட்டேங்கம்மா. ஆள் மனதுல அப்படியே நினைச்சிருவேன், அவ்வளவுதான். போதும். இதை போய் எதிர்பார்ப்பா வச்சுக்க மாட்டேன். அப்ப அது ஓரளவுக்கு நமக்கு நடக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமா கண்டிருக்கிறேன். நீங்க அப்படி நினைங்க, கேட்காதீங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வனிதா, நீங்க கேள்வி அம்மா கேளுங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. ஒரு கேள்வி வந்து இப்ப நீங்க தாய்ப்பால் கொடுத்து ஒரு தாய் வந்து ஒரு 3 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அந்த சொல்லும் தாய்ப்பால் நான் கொடுக்கறப்ப அந்த சொல்லலம்மா, ஒரு நான் சொல்லல. அது இயற்கை சொல்லுது. இல்ல இல்ல இயற்கை. அதாவது நீங்க ஸ்பீச்ல நீங்க எங்க கருத்தை தெரிவிச்சத சொல்றாங்க ஐயா. சரி அப்ப சரி. அந்த கருத்து மூலியமா அப்படி இங்க இருக்கிற சூழ்நிலையில அந்த கர்ம வினை வந்து அந்த அன்போட கொடுக்கும்போது எழுச்சி பெறாதுன்னு சொல்ல வர்றீங்க. அதாவது அப்படித்தானங்க ஐயா? ஆஹா அது எழுச்சி பெறாமல் இருக்கிறதுங்கிறது இயற்கையினுடைய விதி. அது எழுச்சி பெறாது. அது சரிங்க ஐயா. 3 வருஷத்துக்கு எழுச்சி பெறாதுன்னு அது வந்து இயற்கை நிறுத்தி வச்சாச்சு. இந்த இடத்துல அந்த அன்பில் அது இருக்கிறது கரையுதுங்கிறேன். நீங்க இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா? அன்பில் கரைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா எழுச்சி பெறாம இருக்கிறது எப்படிங்க ஐயா கரைஞ்சு போகும்? எனக்கு எழுச்சி அது அந்த பெறாமல் இடத்துல இருக்குல்ல. அது புரியலங்க ஐயா. இப்ப அது அந்த சஞ்சித கர்மம் இருக்குது. ஆ, 3 வருஷத்துக்கு எழுச்சி பெறாது என்பது இயற்கையினுடைய விதி. ஆமாங்க ஐயா. ரைட்டுங்களா? ஆனா எழுச்சி ஆ, பெறாது தவிர ஆமா. அது 3 வருஷத்துக்கு பின்னாடி காலத்தால் அது வெளியே வர்றதுக்கு ரெடியா இருக்குல்ல, விளைவாக வருவதற்கு. ஓ சரி சரி. ஆமா. அந்த இப்ப நம்ம என்ன இருக்கிறதும் பண்றோம்? கரைஞ்சிரும்ன்றீங்களா? அதை கரைக்கிறதுக்கு நமக்கு பவர் உண்டு, கரையும். நீங்க அம்மாவும் அந்த குழந்தையும் அன்பில் கரையும் போது கர்மவினை கரையும்னு நான் நம்புறேன். இதே போல நீங்கள் உங்கள் உறவுகளில் கூட அன்பில் கரையும் போது கர்மவினை கரையுதுங்கிறேன். கணவன் மனைவி அன்பில் கரையும் போது கர்மவினை கரையுங்கிறேன். ஓ அந்த அந்த வற்றா 2 இருப்பாக பேருமே இருக்கக்கூடிய ஒத்து போகணும் இல்லையா? ஒத்து இல்லைங்கம்மா, அந்த அன்பில் இணைந்தால் போதும். நீங்க ஒண்ணு இல்ல, குழந்தை நிச்சயமா அன்பாதான் இருக்கும். ஆமாங்க ஐயா. கொடுக்கறவங்க அன்பா இருந்தா போதும். அங்க அந்த அன்பு வந்து இயல்பா இருக்குது அந்த குழந்தைக்கு. அதுதான் சரி பிளாங்கா சரி இருக்குல்ல. சரி. அதுக்கு வந்து சஞ்சீத கர்மம் வேலை செய்யல. அது இறைவன் மாதிரி இருக்குது. ஆமா. நீங்க நம்ம மட்டும் அன்பா இருந்தா போதும். ஆ, ஆனா கணவன் மனைவி உறவுல 2 பேரும் அன்பா இருக்கணும். 2 பேரும் அன்பில் கரைந்தால் அங்கும் கர்மவினை கரையுங்கிறேன். கரையுது. இதெல்லாம் ஓ நான் இப்ப ஒரு இந்த ஒரு 3-4 நாள்ல எனக்கு உணர்ந்த உணர்வுகள்மா. நான் இப்பதான் இதை நான் உணர்றேன். இன்னும் அதை கொஞ்சம் டீப்பா நம்ம திங்க் பண்ணுவோம். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஓகேங்க நன்றி ஐயா. அம்மா. ஐயா வாழ்க 2வது வளமுடன். கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க. 2வது ஒரு கேள்வி நிமிஷமா. சொல்லுங்க. சரி. ஐயா இல்ல அந்த இல்ல இல்ல. ஒரு நிமிஷம். அந்த வனிதாவுடைய கேள்விக்கு நீங்கள் அன்பில் கரைவது என்பது எனக்கு இப்ப நீங்க சொன்ன உடனே தோணுச்சு என்னன்னா, அதுக்கு வந்து உருவம் எதுவும் கிடையாது. அது இல்ல அருவமானது. இப்ப நம்ம நினைத்தாலே போதும். நீங்க இல்ல அதான் அதுக்கு உருவமே கிடையாது. அது வந்து முழுக்க 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 அகம் சார்ந்தது. ஆமா, அது இயல்பு. அந்த ஆமா. இயல்பு வெளிப்படும். அது கண்ணுக்கு தெரியாது. இப்ப இறை எப்படி நம்ம உருவம் இல்லாம சக்தி நிலையிலேயே அது ஒரு சக்தி நிலை. அப்படிதான் எனக்கு ஒரு புரிதல் வந்தது. வனிதாக்கும் அது தெரியும். 2வது கேள்வி கேட்கலாமா? ஐயா இப்ப வந்து நம்ம கர்ம வினை பதிவுகள் வந்து இப்ப காலகட்டத்துல முன்னோர்களோட பதிவுகள் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஐயா? அதாவது ஆமா. சீக்கிரமா இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த சஞ்சீத கர்மம் கூடுதலா பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சேருது. முற்காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானுங்க அந்த வயது ஆனதுக்கு அப்புறம் கூட தாலியில வச்சு அவங்க சாப்பிட முடியாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அத பண்றதும் அது அவங்களோட அது வேதனை தானுங்க ஐயா. அந்த ஆமாமா. சாப்பிட இப்ப முடியாம எப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கர்ம வினையை அவர்களே கழித்து விட்டு நம்ம சந்ததிக்கு வந்து பெரிய ரிலீஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அதை அனுபவிக்கிறாங்க.
ரைட்டுங்களா? அது எப்படிங்கய்யா ஒரு ஆள் வந்து தன்னோட இத வந்து துன்பத்தை அனுபவிக்கிறப்ப எப்படிங்கய்யா அது அது ம். சந்தோஷத்தோட ஏத்துக்க முடியுமாங்கய்யா? அது இப்ப எல்லாருக்கும் அந்த ஒரு இது வருமா? இல்லைங்கம்மா, இப்ப நானே இப்ப இப்ப நான் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன். எனக்கு இப்ப உயிர் வாழணும்னு ஆசையே இல்லை, போதும் அப்படின்னு ஆ, நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு ஆ, நான் இருந்துகிட்டு இருக்கிறது எதுக்காக இருந்துகிட்டு இருக்கேன்னா, என்னுடைய சஞ்சீத கர்மத்தை 2 குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். ரைட்டா? ஆமா, ஆமா. நான் கொடுத்த கர்ம வினை அங்க இருக்கும், இருக்கிறது. இருக்கும். அதை முடிஞ்ச ம், அளவுக்கு நானே இங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வரைக்கும் கழிச்சுட்டு, ஏன்னா ஏன் கழிக்கும் போது அவங்களுக்கும் கழிஞ்சிரும், அந்த டயத்துல ம், அங்கேயும் ம், கழியும். முடிஞ்ச அளவுக்கு நான் ம், கழிச்சுட்டு போகணுமேங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்கிறேன். இல்லாட்டி நான் இப்ப கமலானந்த வார்த்தையில பேசுறதுக்காக நான் உயிர் வாழவில்லை. ம். அது மாதிரிதாங்கம்மா. அது இடையில இப்ப எல்லாம் என்ன இடையில சடனா இறந்துடுறாங்க. அப்ப அது என்ன ஆயிருது, அது அப்படியே அங்க போயிருது, ஒரிஜினல் அங்க போயிருது. ஆமா. நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, நாம இன்னும் கொஞ்சம் அதை கழிச்சுட்டு போனோம்னா நம்ம சந்ததி இன்னும் தூய்மையாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த உணர்வு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நான் துன்பத்தை நான் தாங்கிக்குவேன். நான் தாங்கிக்கிட்டேன்னா என் சந்ததி நல்லா இருக்கும்னு நினைச்சா நான் தாங்கிறதுக்கு ரெடி. அது எல்லாருக்கும் அந்த அடுத்தவங்களுக்கு உணர்வு வராது இல்லைங்கய்யா? வரணுங்கம்மா, அது வருமா? வரணுங்கம்மா. நீங்க முதல்ல முதல்ல ம், ஒரு 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 குடும்பத்திலேயே கணவன் மனைவியிலேயே வந்து அவங்களுக்கு ஒரு துன்பம் நீங்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தாங்கிறதுக்கு நாம ரெடி. இப்படி 2 பேரும் அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையே வாழணும். அப்படி இருக்கும்போது சந்ததிகளுக்காக நம்ம தாங்காம அப்புறம் வேற யார் தாங்குவா? நான் தாங்காம யார் தாங்க முடியும்? என்னுடைய சந்ததி, அதுக்கு நான் தான் தாங்கணும். இந்த உணர்வு வரணுங்கம்மா, எல்லாருக்கும் வரணும். சரி, அப்படி வந்தா ஏற்றுக்கொள்ளும் சரிங்க. பக்குவம் வந்துருங்கம்மா, ம், கண்டிப்பா ம், வந்துடும். ம். நான் சரிங்க. சொல்லிட்டேன், எனக்கு 100% வந்துருச்சான்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு 50% வந்திருக்குங்கம்மா. சரிங்கய்யா, முயற்சி வாழ்க வளம், பண்றோங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல தேங்க்யூ, கேள்வி, தேங்க்யூங்கய்யா. நல்ல வாழ்க வளமுடன். கேள்வி. ரொம்ப ஐயாவுடைய சிறந்த பதில். உண்மையிலே ரொம்ப சிறந்த கேள்வி ஐயா. இப்பொழுது அப்படிதான் சிறந்த உண்மையிலே கேள்வி இல்ல, அங்கனதான் ரொம்ப வாழணும். இது மிக்க நன்றி. சிறந்த கேள்வி இல்லைங்கம்மா, இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆழமானது, உணர்வு பூர்வமானது. எல்லாருக்குமே இது தேவை. நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ அந்த கர்ம வினையை கழிக்கணும் இருக்கும் வரை, அதாவது மரணத்தை மகிழ்ச்சியாக ம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற இது எல்லாமே நடக்கும், தானா நடக்குங்க ஐயா. மிக்க மிக்க வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. நன்றி சிறப்பு நன்றி சிறப்பு. நன்றி வாழ்க நன்றி. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ வந்து நீங்க அந்த ம், ம், தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்க ம். அந்த அன்போடு கொடுக்கும்போது கர்ம வினை வந்து எழுச்சி பெறாது அப்படின்னு கரை சொல்றீங்க. கரையும்னு இப்போ ஒரு சொல்றேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா கரையும் வார்த்தையை போடுறேன். சரி கரையும்னே சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். ம், அப்போ இப்போ ஒரு ம். 6 மாச குழந்தைக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய், பெரிய நோய் எல்லாம் வருது இல்லைங்கய்யா, அது எப்படிங்கய்யா? ஆமா அவங்க வந்து ஆமா, அன்போட தானே கொடுப்பாங்க, அன்போட அது தானே ம். அது அன்போட கொடுக்குறாங்கங்கிறது, அது பாருங்க எங்க கொடுக்குறாங்க அன்போட. அன்பா கொடுக்கறதுன்னா என்ன, அன்புன்னா என்னன்னு தெரியாமையில கொடுக்குறோம் நம்ம. அன்பா கொடுக்கறதுன்னா எப்படி? அது நம்ம நம்ம பழைய பாட்டிகள்கிட்ட போய் இதே நம்ம கேட்கணும். அவங்கெல்லாம் இப்ப இல்ல, அன்பா கொடுத்தவங்க எல்லாம் யாருமே இல்ல. இப்ப முதல்ல அன்பா நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் அன்பா கொடுக்க முடியும். இப்ப வாழ்றதுக்கே அன்பா வாழுங்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, அங்க இருந்தே வர வேண்டியிருக்குமா. இப்ப அன்பா தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது இல்ல. அப்ப அந்த சங்கீதகரமும் அப்படியே இருக்குது, அது முழுவதும் நோயா மாறுது. சரிங்க ஐயா. அது கூட பாருங்க, இப்ப இன்னும் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இப்ப நீங்க அன்பா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 3 வயசுக்குள்ள நோய் வரக்கூடாது. இப்ப நீங்க எனக்கு தோணுது, அன்பாக அந்த தாய்ப்பால் கொடுத்தா 3 வயசுக்குள்ள எத்தனை குழந்தை ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குது. அதுதான் அதனாலதான் அப்ப காரணம் என்னன்னா, இங்க அன்பா கொடுக்கல. நீங்க பெக்கும் போதே இது ஏன்டா இது வலி 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 அத என்ன பண்றீங்க, அதை புலம்பிக்கிட்டே பெக்கலாம். இது ஒரு கணம், இது ஒரு கணம்னு நினைக்கிறோமா இல்லையா? இது ஒரு கணம். அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டேன், அதுல அந்த தாய்மை கணம் அறியாது அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல வந்துச்சு. தாய்மை அந்த அந்த கணம் அறியாது, அது வெயிட்டு, அது கஷ்டமா இருக்கு, அது அறியாது, அதான் தாய்மை. அப்ப அவங்க கொடுத்திருந்தா, என்னைய பொறுத்தளவுல அன்பாக 3 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தா 3 வயசு வரைக்கும் குழந்தைக்கு எந்த நோயும் வராதுங்கிறது என்னுடைய கருத்து.
இதெல்லாம் இனிமேல் சரிங்க சரிங்க அதாவது ஒரு ஒரு தம்பதியர் அன்பாக வாழ வைத்து அவர்களை குழந்தை பிறக்க வச்சு அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கணும், ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும். வாழ்க வளமுடன். சரிங்க, பண்ணிடுவோம். வளமுடன் ஐயா. நாகஜோதி அம்மா, நீங்க பேசுங்க. அந்த 3 years வரைக்கும் நீங்க எழுச்சி பெறாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது மகிழ்ச்சி சொல்லியிருக்காருமா, நான் சொல்லல, மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. சரிங்க. அந்த எழுச்சி பெறாதுன்னு சொன்னா அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறத விட்டுருங்கய்யா. எழுச்சியே பெறக்கூடாதுன்னா அப்ப 3 வயசு வரைக்கும் எந்த குழந்தைக்கும் நோய் வரக்கூடாது தானே? ஆமா, ஏன் வருது? அதான் நீங்க அது எழுச்சி பெறாது. எப்படி எழுச்சி பெறாதுன்னு சொன்னா எண்ணமாக எழுச்சி பெறாது. இல்ல, நோய் வருது இல்லைங்கயா, உடம்புல நோய் வருது, உடலிலே நோயும் எழுச்சி பெறதுனாலதான் வருது. நீங்க எழுச்சி பெறுவது வேறு, விளைவாக வருவது வேறு. எழுச்சி பெறுவது என்றால் அது எழுச்சி பெற்று மீண்டும் எண்ணமாக வந்து அந்த கர்ம வினையை இன்னும் அடர்த்தி பண்ணுவது, அதான் எழுச்சி பெறுவது. நோயாக வருவது என்றால் அது விலகுவது, நீங்குவது, அந்த கர்மவினை நீங்குவதுதான் நோய். எழுச்சி பெறுவது என்று சொன்னால் அது மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் செயலாக மாறி அதை இன்னும் அழுத்தம் பண்ணிரும், அந்த கர்மவினை அழுத்தம் பண்றது, அதான் எழுச்சி. அது வராது. 3 வயசுக்கு பின்னாடி தான் அந்த எண்ணமே வரும். அதைத்தான் நாங்க சொல்றோம். இல்லைங்க, இப்ப வினைப்பதிவுங்கிறது வந்து வினைப்பதிவுங்கிறது எழுச்சி பெறதுனாலதான் நோயா வெளிப்படுது. இல்ல, எழுச்சி பெறுவது என்பது எண்ணமாக வருவது. வினைப்பதிவு எழுச்சி பெறும் எண்ணமாகவும் துன்பமாக விளைவாகவும் வரும். நீங்க எழுச்சி பெறுவதை நீங்க எழுச்சி பெறுறத நோயின்னு சொல்லாதீங்க. விளைவு வேறு, எழுச்சி வேறு. எழுச்சி என்பது எண்ணம், அந்த எழுச்சி என்பது அந்த கர்ம வினையை கூட்டும். இந்த விளைவு என்பது கர்ம வினையை குறைக்கும். அப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.